பைசன், காளமாடன். இப்போ மாடன் அப்படிங்கிறது வந்து நிறைய சாமிகள் இருக்காங்க. சுடலை மாடன், கொம்பு மாடன், காளமாடன், இந்த மாதிரி நிறைய முண்டன், இந்த மாதிரி நிறைய மாடன்கள் இருக்குது. அங்கே வந்து நாட்டார் தெய்வங்களில் வந்து நிறைய இருக்காங்க. பட் இந்த காளமாடன் சூஸ் பண்ணது வந்து கிட்டத்தட்ட கதைக்கு அந்த வாழ்வியல் சம்மந்தப்பட்ட காளமாடனை வணங்கக்கூடிய மனிதர்களுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு கதை. நான் அந்த படத்துக்கு டைட்டிலே காளமாடன் தான் வச்சுருந்தேன். எழுதும் போதெல்லாம் காளமாடன் தான் எழுதிட்டு இருந்தேன். பட் இன்றைக்குள்ள பிஸ்னஸ் ஓடிடி எல்லா மொழிலையும் ரிலீஸ் பண்ணணும், எல்லா மொழிலையும் ரிலீஸ் ஆகணும், அவங்களுக்கு ஈஸியாக கேட்ச் ஆகணும். அப்போ காளமாடனுக்கு இங்கே ஏதாவது நல்ல ஒரு டைட்டில் கொடுங்கன்னு கேட்கும்போது அப்போ பைசன்னு வச்சுட்டு கீழே காளமாடன் நாங்கள் போட்டுக்கிட்டோம். பட் என்னோடய மனசளவில் அதுக்கு பேர் காளமாடன் தான், அந்த படத்துக்கு பேர் காளமாடன் தான். அதான் காளமாடனை வணங்கக்கூடிய, காளமாடனை நம்பக்கூடிய, காளமாடனை சொல்லிட்டு காளமாடத்தின் வாழ்வியல் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்களோட கதை தான் பைசன்.